Alexa, what day today? The 6th of October 2024 was on a Sunday. இதே பிளேஸில் தான் ஆகஸ்ட் 19 2024 40 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த மாதிரி 75 கேஜிஸில் இருக்கேன். என்னோடய கோல் வந்து 60 கேஜிஸ் போகணும். அதை நான் டாக்குமெண்ட் பண்ணி அந்த ஜேர்னியை நான் அப்பப்போ டாக்குமெண்ட் பண்ணி வைப்பேன் அப்படின்ட்டு. ஸோ 40 டேஸ் ஆகிடுச்சு. இப்போது என் வெயிட் அப்டேட் என்னன்ட்டு நானும் தெரிஞ்சுக்க போகிறேன் அண்ட் தெரிஞ்சுக்கிட்டதை போஸ்ட் பண்ண போகிறேன். மசில் லாஸ் ஆகிருக்க போல். மசிலே இல்லை, இதில் எங்கடா லாஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐயா குவிக்காக சொல்கிறேன். நான் என் ஜேர்னியை வந்து 3 இதாக பிரிச்சிருக்கேன். ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 1. ஏன்டா 1 அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். லைக் ஃப்ரம் ஃபேட் டு ஃபிட்டு, ஃபேட்லேருந்து பல்க்கு, ஃபேட் கட்டு, லைக் அது எஸ்தட்டிக் பாடி, அந்த மாதிரி. இப்போ எனக்கும் ஒன்று தோணும்ல. இப்போதைக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரீம் லுக் வந்து அத்லட்டிக் பாடிக்கு போகணும் அப்படின்ட்டு. கரெக்ட் பிஎம்ஐக்கு போயிட்டு ஒரு நல்ல மசில் மாஸ் அண்ட் ஆப்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரீம் ஃபிசிக். ஸோ அதனால தான் ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 1. அதை நான் 3 இதுவாக பிரிச்சுட்டேன். த பிகினிங், த இன்டர்மிஷன், த கன்க்ளூஷன். த பிகினிங்கில் வந்து நான் மொத்தமாக ஃபேட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கணும். அதில் ஒரு 70% லூஸ் பண்ணுறது. த இன்டர்மிஷன் வந்து என்னோடய கரெக்ட் பிஎம்ஐக்கு போகிறது. த கன்க்ளூஷன் வந்து நான் இன்கேஸ் இந்த இன்டர்மிஷன் அண்டு பிகினிங்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதை ரெக்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணி என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரீம் ஃபிசிக்கை அச்சீவ் பண்ணுறது. இதுதான் என்னோடய பிளான். நான் செட் பண்ண டெட்லைன் வந்து ஆகஸ்ட்டில். இது நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஒரு 6 இயர்ஸாக ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஓகே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டெட்லைன் வச்சு ட்ரை பண்ணது ஆகஸ்ட் 2024. என் டெட்லைன் வந்து ஏப்ரல் 2025. அதுக்குள்ளே நான் அட்லீஸ்ட் கரெக்ட் பிஎம்ஐக்காவது போயிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 16 கேஜிஸ் கிட்ட லாஸ் ஆகிருப்பேன் அப்போது. ஸோ ஆகஸ்ட் 19 வந்து நான் ஃபுல் ஸ்டொமக்கில் 75 கேஜிஸ் கிட்ட, 76 கிட்ட இருந்தேன். எம்டி ஸ்டொமக்கில் 74 கேஜிஸ் இருந்தேன். ரெக்கார்டிங் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும்தான் பெண்டிங்கு. ப்ரூஃபு, இந்த ஃபேட்டாக வீடியோ டெம்ப்ளேட்ஸ்லாம் எடுத்து நிறையா வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபுல் ஸ்டொமக்கில் இருக்கேன். கிட்டத்தட்ட 1800 கலோரிஸ் கிட்ட கன்சியூம் பண்ணியிருக்கேன். ஆப்டிமல் வே வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது தான். அண்ட் எம்டி ஸ்டொமக்கில் நான் இன்றைக்கி வந்து October 7, 2024 மார்னிங் அரவுண்ட் 9 AM எம்டி ஸ்டொமக்கில் இருக்கேன். ஸோ நான் லாஸ்ட்டாக சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 hours கிட்ட ஆகுது. ஆக்சுவலாக ஐடல் வெயிட் டு செக் வெயிட் வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் செக் பண்ணணும். அண்ட் எம்டி ஸ்டொமக்னா ஏஞ்சோன்னே இல்லை, ஏஞ்சி காலை கடன்லாம் முடிச்சுட்டு எம்டியாக வயிறு இருக்கும் இல்லையா, அப்போ தான் நம்ம செக் பண்ணணும். அதோட ஆவரேஜ் தான் எடுக்கணும். அண்டு இப்போது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இருந்து நம்ம தண்ணி குடித்தாலோ இல்லை எதனா சாப்பிட்டாலோ நைட்டு தூங்குற வரைக்கும் வெயிட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ எம்டி ஸ்டொமக்கில் இருக்கிற வெயிட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஃபேட் லாஸ்க்கு. ஓகே, ஸோ செக் பண்ணலாம். அலெக்சா, வாட் டேட் டுடே? Good morning, Akash. The 7th of October 2024 was on a Monday. 68.85. எனக்கு வந்து ஃபுல் ஸ்டொமக்லேயும் 60 கேஜிஸ் இருக்கணும். ஏன்னா ஐ ஹேவ் ப்ளோட்டிங் இஷ்யூ. அந்த மாதிரி கட்டு ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்போதைக்கு ஃபுல் ஸ்டொமக்கில் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஃபுல் ஸ்டொமக்கில் இருக்கேன். கிட்டத்தட்ட 1800 கலோரிஸ் கிட்ட கன்சியூம் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஃபுல் ஸ்டொமக்லேயும் 60 கேஜிஸ் இருக்கணும். ஏன்னா ஐ ஹேவ் ப்ளோட்டிங் இஷ்யூ. கட்டு ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்போதைக்கு ஃபுல் ஸ்டொமக்கில் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய எம்டி ஸ்டொமக்கில் ட்ராக் பண்ணதை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிட்டேன். 70.65 கேஜிஸ். நான் எனக்கு நானே கிளாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஐ லாஸ்ட் அபவுட் 4 கேஜிஸ் இல்லை 40 டேஸில். அப்படின்னா 10 டேஸ்க்கு 1 கேஜி. ஓகே, கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. அப்போ 1 வீக்குக்கு 0.5 to 0.75 கேஜிஸ் ஹெல்த்தி வேலை போயிட்டுருக்கு. குட். இப்போது நான் என்னோடய பைசப்ஸ், இது பைசப்ஸ் இல்லை பட் ஸ்டில் பைசப்ஸோட மெஷர்மெண்ட்ஸ், இந்த ப்ளோட்டட் ஸ்டொமக்கோட மெஷர்மெண்ட், ஹிப்பு, செஸ்ட்டு, நெக்கு எல்லாத்தையும் மெஷர் பண்ணிட்டு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃபேட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூபரை யோசிக்க ஆரம்பிச்சிட்டணும். ஓகே.
ஹைட் 163 சென்டிமீட்டர், வெயிட் இப்போதைக்கு ஃபுல் ஸ்டொமக்கில் கிட்டத்தட்ட 1800 கலோரிஸ் கிட்ட சாப்பிட்டக்கப்புறம் 70.65 கேஜிஸ். காலைல நான் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தேன், அப்போ வந்து 68.7 கேஜிஸ். கிட்டத்தட்ட 2 கேஜிஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது மார்னிங் எடுக்கிறதுக்கும் நைட் எடுக்கிறதுக்கும். அண்ட் நெக்கு 36 சென்டிமீட்டர், வெயிஸ்ட்டு 103 சென்டிமீட்டர். செம்ம ப்ளோட்டடாக ஐ ஃபீலு இந்த சைட்லலாம். ஏன்னா இன்றைக்கி நான் ஃபுல்லாக டைரி சாப்பிட்டேன், லைக் கர்டு அண்ட் நேற்று பன்னீர் அண்ட் க்ளூட்டனும் சாப்பிட்டேன், சப்பாத்தி. ஐ திங்க் மை பாடி இஸ் இன்டாலரன்ஸ் டு க்ளூட்டன் அண்ட் டைரி. ஃபைன் பண்ணியிருக்கேன், பட் அது ட்ரூவான்ட்டு நான் என்னை வச்சு நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வில் கன்ஃபார்ம். ஸோ இப்போ வந்து 93 சென்டிமீட்டர், ரைட் ஆர்ம் வந்து 37 சென்டிமீட்டர், லெஃப்ட் ஆர்ம் வந்து 36.5 சென்டிமீட்டர், தைஸ் ரெண்டுமே அப்ராக்சிமேட்லி 54 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் இன்றைக்கான மெஷர்மெண்ட்ஸ். வேறு மெஷர்மெண்ட்லாம் நோ பார்ப்போம். இல்லை, கண்டிப்பாக இந்த வாட்டி ஜர்னி கம்ப்ளீட் பண்ணிடுவேன். என்னோடய பிளான் படி எங்கே ஹெல்தி வச்சேனே, என் பிளான் படி நான் வந்து 65 கேஜிஸை 30th நவம்பர் நான் 65 கேஜிஸ் வந்துடுவேன். எம்டி ஸ்டொமக்கில் சொல்கிறேன். 8th ஃபெப்ரவரி 60 கேஜிஸ் வந்திருக்கணும். நான் கரெக்டாக நான் நினைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா இன்னிலேருந்து ஒரு 4 மந்த்ஸில். அண்ட் 8th மார்ச் 58 கேஜிஸ் போயிருக்கணும். நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணால். ஸோ இப்போதைக்கு என்னென்ன பண்ணுறேன் டக்குன்னு நான் சொல்லிடுறேன். கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப இல்லை, பட் இன்டிசிப்ளின்டாக தான் இருக்கேன். பட் சம்வாட் ஐ எம் டூயிங் 10K ஸ்டெப்ஸ் டெய்லியும், 3 liters ஆஃப் வாட்டர் எவ்ரிடே. கலோரி டெஃபிசிட் என்னோடய மெயின்டெனன்ஸ் கலோரிஸ்லேருந்து ஒரு 400 கலோரிஸ் ஆர் 300, அது வேரி ஆகுது. பட் மோஸ்ட்டாக நான் 2000 கலோரிஸ் தான் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணுறேன். இது மூணும் ஓகேவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சுகர் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஐ எம் டேக்கிங் சுகர் அண்ட் க்ளூட்டன் அண்ட் டைரி ஃப்ரீயாக இருக்குது டயட் ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சேன். அதுவும் என்னால் முடியல. நான் ஒரு வெஜிடேரியன். பெருசாக எனக்கு ப்ரோட்டீன் இன்டேக் கரெக்டாக வரமாட்டேங்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஐ எம் லேர்னிங் தட். அண்ட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினச்சேன், அது என்னால் முடியல. ஏன்னா மிஸ் ஆகிடுது. ஸோ இப்போதைக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கணும் இந்த நெக்ஸ்ட் 5 கேஜிஸ் லாஸ்ட் ஜேர்னியில். அதுதான் இப்போதைக்கு ஐடியா. அண்ட் இதே தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜேர்னியை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன்னா மாட்டேனா இல்லையா பார்ப்போம். நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க, உங்கள் ட்ரீம்ஸ்க்கு ஒர்க் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக மாறுங்க. ஓகே, see you on another video. Signing off, Akash.